ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திருப்பதி வீட்டில் போயிருக்காங்க. அதோட விளாக் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு லாங் வீடியோவா. நான் ஸ்கூல் இருந்துச்சு எனக்கு, அதனால நான் போகல. அதனால வீட்டில் தான் போனாங்க. திருப்பதினா கீழ் திருப்பதி ரிலேட்டிவ் வீடு இருக்கு கீழே, அங்கே தான் டவுனுக்கு தான் போயிருக்காங்க. திருமலா தரிசனத்துக்கு போகல, ஏன்னா டிக்கெட் கிடைக்கல, அதனால அந்த பிளான் இல்லை. இப்போதைக்கு கீழ் திருப்பதியில் இருக்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஏன்னா அவங்க யாருக்கும் உடம்பு சரியில்லை, சர்ஜரி ஆயிருக்கு, அதனால பார்க்கறதுக்காக போனாங்க. இதுதான் திருப்பதி. நான் ஒரு வாட்டி தான் இது வரைக்கும் குழந்தையா இருக்கும்போது ஒரே ஒரு வாட்டி தான் நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் போனதே கிடையாது. முன்ன டவுன் மாதிரி இருந்துச்சாம்மா, இப்போ நல்லா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா கடைகளும் சென்னையில் இருக்கிற மாதிரி எல்லா ஷாப்ஸும் வந்துடுச்சாங்க, நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும்போதே ஒரு பெரிய ஜீவன் தான் நான் வெல்கம் பண்ணிருக்கு. பார்க்கதான் கொஞ்சம் ரெக்கடாக இருக்கு, ஆனால் ரொம்ப சாஃப்டான ஃப்ரெண்ட்லியான டாக் அம்மா. அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு வாக்கிங் போயிருக்காங்க. இதுதான் அந்த பார்க்கு. எவ்வளோ க்ரீனரியாக பச்சை பசேன்னு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க பார்க்கவே. இங்கே வந்து மார்னிங் மட்டும்தான் இந்த பார்க் ஓப்பனாக இருக்குமா. மார்னிங் 6 to 10 AM வரைக்கும் தான் ஓப்பனாக இருக்குமா. ஈவினிங்லலாம் கப்புள்ஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்களாம் மார்னிங். அதனால மார்னிங் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும்ன்றதால வாக் பண்ணுறவங்க, மெடிடேஷன் பண்ணுறவங்க, அப்புறம் பூஜை பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. அதாவது உள்ளேயே ஒரு சின்ன டெம்பிள் இருக்குது, ராமர் டெம்பிள். ஸோ அந்த டெம்பிளுக்கு வந்து பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க. இங்கே எல்லா ஏஜ் சேர்ந்தவங்களும் வராங்க. ஏஜ் வேரியேஷன் எல்லாமே, ரிலீஜியன் வேரியேஷன் எல்லாமே, எல்லாருமே வராங்க இங்கே. ஸோ அதான் இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டியே. உள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த குட்டியாக தெரியுதுல்ல, அதுதான் ராமர் டெம்பிள். இங்கே வந்து பூஜையும் பண்ணலாம். அப்புறம் இந்த பார்க் உள்ள நடந்து வரும்போதே உள்ள பார்த்தீங்கன்னா மலை ஃபுல்லாக வியூ நல்லா தெரியும். எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. இது திருமலா மலை தான் நினைக்கிறேன். எவ்வளோ நல்லா வியூ நல்லா தெரியுது. உள்ளேயே குட்டி குட்டியா 4-5 டெம்பிள்ஸ் இருக்கு. இந்த நல்ல பெரிய பார்க்கு. உள்ள அந்த பாண்ட் மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க போல. வீட்டில் சொன்னாங்க இதுதான் இந்த ராமர் சிலை. அப்புறம் பார்க்ல வாக்கிங் முடிச்சுட்டு ரெடி ஆயிட்டு தலம்பள்ளி முருகர் டெம்பிள் போயிருக்காங்க. ஸோ அதுதான் மெயினாக சொல்ல வந்த அந்த பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த டெம்பிள். அதுதான் அங்கேருந்து திருப்பதியிலேருந்து 30 minutes ட்ராவல். சின்ன ஹில் மேலே இருக்காரு முருகர். அது வந்து ரொம்ப பெரிய மலைலாம் கிடையாது, சின்ன மலை தான். வண்டியில் போகிறதா ஒரு 10 minutesலேயே மலை ஏறிடலாம். நடந்து போகிறவங்களும் நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க மலை ஏறதுக்கு. இது ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த டெம்பிளாமா. இங்கே ஒரு வாட்டி நம்ம விசிட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் வர மாதிரியான சுச்சுவேஷன் அமையுமா. அண்ட் மோரோவர் இந்த டெம்பிள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, என்ன சொல்கிறது, அமைதியாக, அவ்வளோ நல்லா அட்மாஸ்பியரோடு இருக்கும். அங்கே இந்த டெம்பிள்குள்ளே போயிட்டோன்னா நம்ம மைண்ட் இருக்கிற எல்லா சுச்சுவேஷனையும் மறந்துட்டு அந்த டெம்பிளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அங்கே அமைதி அந்த சுச்சுவேஷனு. இங்கே முருகர் தான் இருக்காரு. இங்கே போய் என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்குமாமா அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் உடனே நடக்கும் அப்படிலாம் இல்லை, போன உடனே நடந்துடும் அப்படின்னு கிடையாது. அந்தந்த டைம் வரும்போது அந்தந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உடனே நடத்தி கொடுத்துட்டா அப்புறம் அந்த கோவில் போனால் உடனே நடந்துச்சுன்னு கடவுள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிடுவார்ல. நம்ம தலையில் என்ன எழுதிருக்கோ அதைப்படி எல்லாமே அந்தந்த டைம் நேரம் வரும்போது கண்டிப்பாக நடக்கும் மாமா, நல்லதே நடக்கும். இங்கே போயிட்டு வந்தவங்களாம் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பாறை முன்னாடி நின்றுட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கே வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. குட்டி வீடுங்கள்லாம் குட்டி குட்டியாக தெரியுது. ஒன்று இந்த நல்ல காற்றடிக்குது அம்மா இந்த டெம்பிளில். இங்கே விட்டு வெளியே வர மனசே இல்லைன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பயங்கர காற்று அம்மா, இந்த மாதிரி காற்று இந்த மாதிரி வாழ்க்கையில் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் ஃபேமிலியாக உட்காந்து நல்லா குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து இந்த வியூவெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். மார்னிங்கில் வந்து 10 as usual 9 o'clockலேருந்து 5 மணி வரைக்கும் டெம்பிள் திறந்துருக்கும். ஈவினிங்கில் 4:30 to 7:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்குமா.
நீங்களும் திருப்பதி பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த டெம்பிளோட வைப்பை வாங்கிட்டு வாங்க. தேங்க்யூ. எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா.